கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது குறித்த செய்தி தொகுப்பில் காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள், நிப்பட் முறுக்கு உற்பத்தி நிறுவனங்கள், பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் செயல்பட்டு வரும் முக்கிய பகுதியாக காவிரிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உள்ளன. இதேபோல் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலை காவிரிப்பட்டினம் வழியாக செல்வதால் வாகன போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படும் பகுதியாக இப்பகுதி உள்ளது. இப்பகுதியை சுற்றி வனப்பகுதி உள்ளதால் வன விலங்குகள் மற்றும் பாம்பு உள்ளிட்ட ஆபத்தான விஷப்பூச்சிகள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் தீ விபத்து அல்லது ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தாலும் சுமார் 20 கிலோமீட்டர் அப்பால் உள்ள கிருஷ்ணகிரி அல்லது போச்சம்பள்ளி ஆகிய பகுதிகளில் இருந்துதான் தீயணைப்பு வாகனங்கள் வரவேண்டிய நிலை உள்ளது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்தை அடைய சுமார் 2 மணி நேரம் வரை தாமதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பொருள் சேதம் மற்றும் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே காவிரிப்பட்டினம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளுக்கென தனியாக ஒரு தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் அவசர நிலை காலங்களில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதங்களை பெருமளவு குறைக்கவும் முடியும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த காவிரிப்பட்டினம்ல ஏதாவது நிறைய மேஷ் ஃபேக்டரிஸ் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிப்பெட் கம்பெனிலாம் நிறைய இருக்குங்க சார். இது ஒரு கொஞ்சம் நிறைய வாகன போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதனால பாத்தீங்கன்னா இங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நமக்கு கிருஷ்ணகிரியில தீயணைப்பு வண்டி வர வேண்டியதா இருக்கு. ஸோ இங்க எமர்ஜென்சி டைம்ல எதுவுமே டைமுக்கு வர மாட்டேங்குது. நேற்று ஒரு வீட்டில் பாம்பு பூந்துட்டு அர்ஜென்ட்டுக்கு வர சொல்லி 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க சார். அதனால இங்க ஒரு தீயணைப்பு நிலையம் இருந்தா பொருள் சேதமும் உயிர் சேதமும் இல்லாம பாத்துக்கலாம் சார். கிருஷ்ணகிரிலேருந்து வரணும், இல்லை போச்சம்பள்ளிலேருந்து வரணும். அங்கேருந்து வரணும் 1 hour 2 மணி நேரம் டிராஃபிக் அமைச்சுன்னா அதான் லேட் ஆகிடுது. அதனால் எதுவும் சட்டம் செய்ய முடியல. அதனால் இங்கே நிறைய கம்பெனி இருக்குது. பாலகோ கம்பெனி, ஜூஸ் ஃபேக்ட்ரி, நிப்பட் கம்பெனி நிறைய இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு தீப்பற்றி இருந்துச்சுன்னா வரது ரொம்ப தாமதம் ஆகுது. அதனால இங்கே ஒரு தீயணைப்பு அமைச்சா நல்லா இருக்கும். எனவே வரும் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் காவிரிப்பட்டினம் பகுதிகள் விரைவில் தீயணைப்பு நிலையம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் செய்திக்குழு.